அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சொந்த வீடா வாடகை வீடா எது சிறந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, வாடகை வீட்டில் இருக்கனால நன்மைகள்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் ஃபைனான்சியல் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். பெரிய அளவிலான முன்பணம் மற்றும் மாத தவணை என்ற சுமை வாடகை வீட்டில் இல்லை. இதனால் மாதாந்திர பட்ஜெட் கணிசமாக தொகை மிச்சப்படுத்த முடியும். இந்த உபரி தொகையை தற்போதுள்ள கடனை விரைவாக அடைக்க முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வாடகை போக மீதமுள்ள தொகையை வீடு வாங்குவதற்காக இஎம்ஐயாக கட்டுவதற்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டுகளில் இல்லாட்டி தொடர் வைப்பு நிதி ஆர்டி இல்லாட்டி பிபிஎஃப் போன்ற திட்டங்களை முதலீடு செய்தால் நீண்டகால அடிப்படையில் பணவீக்கத்தை தாண்டி பெரிய லாபத்தை பெற முடியும். அடுத்து, வீட்டின் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் சொத்து வரி போன்ற செலவுகள் அனைத்துமே வீட்டின் உரிமையாளரை சாரும் என்பதால் திடீர் செலவுகள் உங்களை தாக்காது. அடுத்து, வேலை மாறுதல் அல்லது வேறு ஊருக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் எளிதாக வீடை காலி செய்து செல்ல முடியும். அடுத்து, வாடகை வீட்டிலோட சவால்கள் என்னென்னா நீங்கள் செலுத்தும் வாடகை முழுவதும் செலவு கணக்கில் சேருமே தவிர உங்களுக்கான எந்த ஒரு நிரந்தர சொத்தையும் உருவாக்காது. அடுத்து, ஆண்டுதோறும் வாடகை கணிசமாக அதிகரிக்கப்படும். இது எதிர்கால பணவீக்கத்தின் போது சுமையாக மாறலாம். வீட்டு உரிமையாளரின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு வாழ வேண்டியதற்கும் மேலும் அவர்கள் கேட்கும்போது வீட்டை காலி செய்ய வேண்டிய சூழலும் வரலாம். அடுத்து, சொந்த வீட்டு வாங்குவதான நன்மைகள்னு சொல்லி பார்க்கலாம். பணி ஓய்வு பிறகு நிரந்தரமான பாதுகாப்பான ஒரு இடம் இருப்பது பெரிய அளவிலான மன அமைதியை தரும். முதிர்ச்சி வயது அடிக்கடி வீடு மாறுவது கடினமான ஒன்று. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு இஎம்ஐயும் ஒரு மூலதனமாக மாறி உங்கள் மகனுக்கு எதிர்காலத்தில் ஒரு பலமான சொத்தாக நிலைத்து நிற்கும். உங்கள் விருப்பத்திற்கேற்ப வீட்டை வடிவமைக்கவோ மாற்றியமைக்கவோ செய்யவோ முழு சுதந்திரம் உண்டு. வீட்டு உரிமையாளரின் தலையீடு இருக்காது. சொந்த வீட்டில் உள்ள சவால்கள் என்னென்னா ஒவ்வொரு வீட்டை வாங்கும்போதும் சொத்து மதிப்பை 20% தொகையை முன்பணமாக செலுத்த வேண்டியது வரும். உங்கள் சேமிப்பு முழுவதையும் கரைக்கலாம். வீடு என்பது எளிதில் பணமாக மாற முடியாத ஒரு சொத்து. அவசர தேவைக்கு வீட்டை உடனே விற்று பணமாக்குவது கடினம். அடுத்து, பெரிய தொகை இஎம்ஐயாக செலுத்த வேண்டியது இருப்பதால் ஏற்கனவே உள்ள கடன்களை அடைப்பதற்கு உங்கள் திட்டத்தில் தொய்வு ஏற்படலாம். வீட்டின் வண்ணம் பூசுவது மற்றும் குழாய் பழுது பார்ப்பது வரையிலான அனைத்து பராமரிப்பு செலவுகளையும் நீங்களே ஏற்க வேண்டியது இருக்கும். தற்போதைய சூழலில் உங்கள் முன்னுள்ள மிகப்பெரிய சவால் எக்ஸிஸ்டிங் கடனை அடைப்பது, பணி ஓய்வுக்கான நிதியை தயார் செய்வதாகும். கடனை முழுமையாக அடைக்கும் வரை வாடகை வீட்டில் தொடர்வது அதிக பணப்புழக்கத்தை தரும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சா வாடகை வீடு வேணுமா சொந்த வீடு வேணுமான்னு சொல்லி உங்களுக்கே புரியும். நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.